Hi students, welcome to Padida. So first of all, happy Independence Day எல்லாருக்கும். ஸோ நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் தெரியும் நம்ம எங்கேருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக பார்க்குற பசங்களுக்கு சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து உங்கள் லாஸ்ட் 4 years கொஷின் பேப்பர்ஸு. ஓகே, ஸோ லாஸ்ட் 4 years கொஷின் பேப்பர்ஸ் 2021லேருந்து 2024 வரைக்கும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம், குவார்டர்லி, செகண்ட் மிட் டேர்ம், ஹாஃப் இயர்லி, ரிவிஷன் எக்ஸாம் 1, ரிவிஷன் எக்ஸாம் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஆல் சப்ஜெக்ட்ஸ் எக்ஸப்ட் அக்கௌண்ட்ஸ் தவிர. இது மட்டும் இல்லாமல் இது வந்து உங்கள் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸ். ஸோ இதுலேருந்து தான் கொஷின்ஸ்லாம் எடுத்து சார்ட் அவுட் பண்ணி ஒரு கொஷின் எத்தனை வாட் ரிப்பீட் ஆகுதுன்னு பார்த்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வெப்சைட்டில் நான் வந்து பிடிஎஃப் லிங்க் அட்டாச் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி அந்த பிடிஎஃப்ல என்னெல்லாம் இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிச்சிடுறேன். 2 மார்க்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். லெசன் வைஸ் 1 to 6 சாப்டர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ 2 மார்க்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸாம்பிள் லெசன் 1ல வாட் இஸ் கொரோனா டிஸ்சார்ஜ் ஆர் ஆக்ஷன் அட் அ பாயிண்ட் அப்படின்னு சொல்ற ஒரு கொஷின். இது வந்து எம்ஆர்னு போட்டிருப்பேன். எம்ஆர்னா மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட்டட் கொஷின். இந்த மாதிரி நிறைய செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் ஷார்ட் நோட் ஆன் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஏஓ அப்படின்னு போட்டிருப்பேன். ஏஓனா அப்பியர்ட் ஒன்ஸ். ஸோ லாஸ்ட் 4 yearsல இந்த கொஸ்டின் ஒரு வாட்டி வந்திருக்கு. ஸோ எம்ஆர் போட்ட கொஸ்டின் மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட்டட். ஸோ இந்த மாதிரி எந்த கொஸ்டின் அதிகமாக ரிப்பீட் ஆயிருக்கோ அதை படிக்கும் போதே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற அளவுக்கு சான்சஸ் வந்து அதிகம். இதே மாதிரி 3 மார்க் எப்படி கொடுத்துருப்பேன்னு சொல்லிடுறேன். 3 மார்க் வந்து எத்தனை வாட் ரிப்பீட் ஆகுதுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் லெசனில் obtain the expression for energy stored in parallel plate capacitor 6 times repeated question. அந்த அளவுக்கு important. derive an expression for electrostatic potential at a point due to point charge 3 வாட்டி வந்திருக்கு. obtain the expression for capacitance for a parallel plate capacitor 2 times repeat ஆகுது. ஸோ இந்த மாதிரி எல்லா லெசன்லையும் பார்த்தீங்கன்னா டாப் 3 கொஸ்டின் இல்லை டாப் 4 கொஸ்டின்ஸ் படிக்கும் போதே நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் இந்த கொஸ்டின் உங்கள் கொஸ்டின் பேப்பரில் வர்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். இதே மாதிரி 5 மார்க்கும் காமிச்சிடுறேன். 5 மார்க்ல செகண்ட் லெசன் வச்சிருக்கீங்க உங்க எக்ஸாம்பிளுக்கு. obtain the relationship between current and drift velocity 7 times repeated question. Next, comparison of EMF using potentiometer 6 times repeated. Next, Wheatstone bridge வந்து 5 times repeated. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் 4 year கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எந்த கொஸ்டின் மேக்ஸிமம் ரிப்பீட் ஆயிருக்கு அதெல்லாம் மற்ற கொஸ்டின்ஸும் இருக்கும். ஸோ நீங்க எல்லா லெசன்லயும் ஒரு டாப் 3 கொஸ்டின் இல்லை டாப் 4 கொஸ்டின்ஸ் படிச்சாலே மேக்ஸிமம் உங்களுக்கு எக்ஸாமே ஈஸி ஆயிடும். நீங்க இந்த குவார்டர்லி எக்ஸாம் ட்ரை பண்ணுங்க. நீங்க சென்டம் இல்ல 90 மேல ஸ்கோர் பண்ண எல்லா கொஸ்டின்ஸும் படிக்க ட்ரை பண்ணுங்க. பட் ஆவரேஜா மார்க் வாங்கணும் அப்படின்ற பசங்க வந்து டாப் 3 இல்ல டாப் 4 படிச்சாலே நல்ல மார்க் நீங்க வந்து ஈஸியா மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் கஷ்டப்படாம. இப்போ நான் அந்த பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டு padida.com வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் தரேன். இதுல வந்து லெசன் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். லெசன் அப் டு சாப்டர் 6 வரைக்கும் பிடிஎஃப் ஃபைல் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒரு பிடிஎஃப் ஃபைல் பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ இதான் பிடிஎஃப் ஃபைல். ஃபர்ஸ்ட் லெசன் 2 மார்க்ஸ். இதில் வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் நிறைய எம்ஆர்னு இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதுக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஏஓன்னு போட்டிருப்போம். அதெல்லாம் வந்து அப்பியர்ட் ஒன்ஸ். ஸோ லாஸ்ட் 4 yearsல ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி நெக்ஸ்ட் 3 மார்க் 5 மார்க்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ண மாதிரி ஒரு கொஸ்டின் எத்தனை வாட்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். 6 டைம்ஸ், 3 டைம்ஸ், 2 டைம்ஸ், 2 டைம்ஸ், 2 டைம்ஸ். ஸோ இந்த டாப் 3 கொஸ்டின்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் உங்க கொஸ்டின் பேப்பர்ல வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஸோ அதே மாதிரி 5 மார்க்கும் கொடுத்துருக்கேன். சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 6 வரைக்கும் அட் ப்ரெசென்ட் கொடுத்துருக்கேன். அட் ப்ரெசென்ட் ஒன்லி கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருக்கும். இன்னும் கம்மிங் டேஸ்ல ஆன்சர்ஸோட சேர்த்து அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, ஸோ இதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கும் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்றேன். அதுவும் நீங்க யூஸ் பண்ணலாம். குவார்டர்லி எக்ஸாம் ட்ரை பண்ணுங்க. இந்த கொஸ்டின்ஸ்லாம் டெஃபினட்டா எல்லா கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல கம்பல்சரி கொஸ்டின் மட்டும் கொடுக்கல, சம் மட்டும் கொடுக்கல. இன்னும் கம்மிங் டேஸ்ல கம்பல்சரி சம்மும் அப்லோட் பண்ணிடுறேன். அதுவும் சேர்த்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ.